trust and the faith the patients has placed in Dr. Vetri and Parvathy Hospital. At Microport Orthopaedics, our mission is very simple: to help patients to regain the free momentum and then give the stability to the patients through the innovations and then designs. One such design and innovation is our Evolution Medial-Pivot Knee System, based on the philosophy, based on which it actually reflects and then helps the patients to gain back their momentum as well as the stability. This allows the surgeons like Dr. Vetri to offer the patients this kind of design technology, which is backed by years of clinical research, years of survivorship and proven stability and the patient satisfaction. So now the joint replacement in India, it's rapidly evolving. The precision technologies such as robotic surgeries and advanced implant, as well as the technologies innovations that are helping surgeons to further deliver even better, even greater the stability and the clinical outcomes for their patients. So at Microport, we remain committed to invest significantly on these innovations and designs, technologies, partnering with the leading surgeons, giving access to the latest technologies that what we develop, as well as continuing the education for all the surgeons across the country. Ultimately, redefining the helping the patients to regain their mobility and then returning back to their active lives. So then, thank you. Thanks for coming for this August gathering, and thanks for making this event very successful. Thank you all. இது கிளாஸ் மாதிரி இல்லாமல் பட் ரொம்ப பேசிக்காக என்ன நடக்குது இங்கே அப்படின்றது சொல்கிறது தான் உங்களுக்கு கூப்பிட்ருக்கோம். இந்த சென்ஸ் நீ ஆர்த்ரோபிளாஸ்டினா இட்ஸ் அ வெரி காமன் திங். நீ ரீப்ளேஸ்மெண்ட், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்றது ரொம்ப சகஜமாக எல்லா இடத்துலையும் பண்ணுற ஒரு விஷயங்கள். பட் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. இந்த சர்ஜரி பண்ணுற விதம், பேஷண்ட்ஸ்னால பெனிஃபிட் ஆகுறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக மாறி இருக்குது. அதை வந்து ரொம்ப சிம்பிளான முறையில் அவங்களுக்கு சொல்லணுன்றது தான் இது பண்ணிருக்கோம். அண்ட் அதான் யூஸ்வலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக்ஸ்ன்னு நினச்சாலே ஆக்சுவலாக எங்களுக்கு ஃப்ரம் ஸ்கூல்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக் படிக்கிற காலத்துலேருந்து என்னென்னா அந்த வார்த்தையே என்னென்னா ஆர்த்தோபெடிக்ஸுன்ற வார்த்தையை எதுலன்னா உருவாச்சுன்னா நம்மளோட எலும்பு அதாவது டிஃபார்மிட்டியை கரெக்ட் பண்ணுறது தான் வந்து அந்த பேர்லேயே. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து என்னென்னா ஒரு வளைவோ இல்லாட்டி எந்த ஒரு கால் வளைவுலாம் இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரைட் பண்ணுறது தான் இஸ் த ஹோல் ஐடியா. எப்பயுமே வந்து என்னென்னா காலை எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட் பண்ணணும், எல்லாரோட காலையுமே வந்து எக்ஸாக்டாக 180 டிகிரி சூப்பர் ஸ்ட்ரைட்டாக ஆகுறது தான் அவங்களோட ஹோல் கான்செப்டாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதே மட்டும் இல்லாமல் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு பண்ணால் அந்த முழங்கால் மூட்டுக்குள்ளார வைக்கிற அந்த ப்ராஸ்தசிஸ்ன்னு சொல்கிற அந்த இதை எக்ஸாக்டாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பொருத்தும். எல்லாருக்கும் ஒரு 90 டிகிரியில் தான் அது வந்து பொருத்துகிற மாதிரி தான் அது வந்து எப்பயுமே சொல்லி கொடுக்கப்பட்டது ஒரு விஷயம். ஸோ ஆனால் அதனால என்ன ஆகும்னா யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் வந்து எல்லாரோட முழங்கால் மூற்றும் ஒரே மாதிரி இருக்காது. பேஷண்ட்ஸோட டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. லிட்டலாக ஒரு சர்ஜரி பண்ணிட்டு வரும்போது பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அப்படியே டெக்ஸ்ட் புக் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். டெக்ஸ்ட் புக்கில் இப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதே மாதிரி பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் எக்ஸ்ரேலாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப கால்லாம் சூப்பர் ஸ்ட்ரைட்டாக நல்லா வச்சுருப்போம். ஆனால் பேஷண்ட்டோட டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். பேஷண்ட் வந்து அது பெருசாக சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்க மாட்டாங்க போஸ்ட் இந்த சர்ஜரிக்கு அப்புறம். ஸோ அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இப்போ நான் காட்டுற பேப்பர்ஸ் இது எல்லாமே வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ். ஸோ இது உலகம் முழுவதும் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 20% இன்டர்நேஷ்னல் சர்ஜன்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா ஹை வால்யூம் சென்டர்ஸ் நம்ம காட்டுற இந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 1500 சர்ஜரிஸ் அந்த மாதிரி பண்ணுற சென்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20% மக்களுக்கு வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் இருக்கிறது இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ட்ரெடிஷ்னல் முறையில் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருந்தது தான் வந்து ஏன்னா ரொம்ப காமனான உள்ள ஒரு பிரச்சனை. ஸோ நான் ஆனால் ஒரு லாஸ்ட் ஒரு 13-15 இயர்ஸாக வெறும் நீ மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ அட் த சேம் டைம் எனக்கும் வந்து என்னோடய பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இவ்வளோ நல்லா பண்ணுறோம் ஆனால் ஏன் பேஷண்ட்ஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்ற ஒரு இதில் போகும்போது அப்போ ப்ராப்ளி நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட இன்னும் சிறந்த இது வந்து ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தவிர்த்து மூட்டு மாற்றை வந்து அப்படியே முழங்கால் மூட்டை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிசர்வ் பண்ணலாம், இயற்கை மூட்டையை ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லி ஆல்மோஸ்ட் 1 இயர் வி ஒர்க் அதில் ரிசர்ச் பண்ணியிருக்கோம்.
ஸோ அது பேர் தான் பயாலஜிக்கல் ஆர்த்தோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் நிறைய காமனாக எல்லா இடத்துலையும் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, நிறைய இந்த ஸ்டெம் செல்ஸ்லேயே சரி பண்ணுவோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸ் வச்சு இது சர்ஜரி இல்லாமல் அதை இம்ப்ளான்ட் போடாமல் அதை வந்து பண்ணுறது தான் இந்த இனிஷியல் சர்ஜரி. ஆனால் இதில் ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா, இந்த கால் வளைவு ஒருத்தங்களுக்கு இருந்துச்சா அது சரி பண்ணாமல் அது பண்ணோன்னா இது வந்து எப்பயுமே வந்து இது ரொம்ப நாள் நீண்டு வரவே வராது. இதோட லைஃப் வந்து ரொம்ப கம்மி. ஆல்சோ இதை பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக இது லிட்டராக ஒரு ஃப்ராக்சர் மாதிரி பண்ணி பிளேட் ஸ்க்ரூஸ்லாம் பண்ணி தான் இந்த சர்ஜரின்றது பண்ணணும். இதுதான் இயற்கை முட்டி பாதுகாக்கிற சர்ஜரி பற்றி பேசுகிறேன். ஸோ இதில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து அவ்வளோ ஈஸியாகவே ரெக்கவர் ஆக முடியாது. மெயினாக என்னென்னா, பேஷண்ட்ஸ் வந்து காலை ஊனி நடக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் ஆகும். அது வரைக்கும் இந்த மாதிரி க்ரச்சஸில் தான் இருப்பாங்க. அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிறது பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. லிட்டரலாக ஒரு ப்ரொஃபஷனல் அத்லீட்லாம் பண்ணுற அளவுக்கு உள்ள ரீஹாபிலிட்டேஷன் பண்ணால் தான் ரெக்கவரின்றது நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதோட அட்வான்டேஜ் பேஷண்ட்ஸ் வந்து லிட்டரலாக ஒரு நார்மல் இயற்கை முட்டி இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதில் மெயின் நெகட்டிவ் என்னென்னா, பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவரி வந்து ரொம்ப ஸ்லோவர் அண்ட் ரொம்ப கடினமான ஒரு ரெக்கவரின்றது இருக்கும். ரீஹாபிலிட்டேஷன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்வலாக பெரிய சூட்டபிளாக இருக்காது. இது வந்து ரொம்ப சின்ன லெவல் ஆஃப் பீப்புள் தான் இதுக்கு ஆக்சுவலாக சூட்டபிளாக இருப்பாங்க. ஸோ இவர் டாக்டர் ஹாவல். ஸோ ஆல்மோஸ்ட் யூஎஸில் வந்து 2006 இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி எப்படி பண்ணுன்றதை கம்ப்ளீட்டாக ரீஇமேஜின் பண்ணார். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ட்ரெடிஷ்னலாக ஒரே மாதிரி இந்த கால் மூட்டை அமைக்கிறது, ஒரே மாதிரி இந்த முழங்கால் மூட்டை பொறுத்துறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார். ஸோ அது அவரோட தான். அதான் 2024 ஒரு ட்ரைனிங் போனோம். 19 வந்து அந்த மூட்டு ரிசர்வேஷன் பண்ணதுக்கப்புறம் 24 இவரோட ஒரு கொஞ்ச நாள் ட்ரைனிங் இருந்தோம். ஸோ ட்ரைனிங்கில் இவர் சொல்கிறது வந்து என்னென்னா, யாரோட மூட்டையுமே வந்து எல்லாரோட மூட்டும் வகை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட ஓரியன்டேஷன் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் இதை ஒரே மாதிரி பொறுத்துற அப்ரோச்லாம் வெளியில் வரணுன்றது தான் அவங்களோட ஹோல் ஐடியா. ஸோ இதெல்லாம் காமனாக பார்ப்போம் நம்ம. இதெல்லாம் வந்து என்னென்னா, தேய்மானம் அவங்களுக்குலாம் மட்டும் கிடையாது. நீங்கள் நிறைய பேருக்கு வளைஞ்ச கால் பார்ப்பீங்க. இவங்கெல்லாம் அத்லெட் லெவலில் இருக்கிற ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கால் வளைவுலாம் வந்து சில பேருக்கு நார்மலாகவே இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ணுறவங்க, ரொம்ப ஹெவி லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கணுன்றது அவசியமே இல்லைன்றது தான் புரிதல் வர ஆரம்பிச்சிது. இதெல்லாம் ரீசன்ட் புரிதல். இது எல்லாமே ஒரு லாஸ்ட் ஒரு 10-12 இயர்ஸாக இதை பற்றிலாம் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வருது. இதுவுமே ஒன் மோர் சயின்டிஃபிக் பேப்பர். இதெல்லாம் தான் லேண்ட்மார்க் பேப்பர் சொல்லுவோம். இதெல்லாம் தான் எங்களை ஃபுல் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன்லாம் திரும்பி யோசிக்க வச்சது. இவ்வளோ நாள் நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தாக்கா யாருக்குமே வலி இல்லாதவங்களுக்கு, இயற்கை முட்டி நல்லா இருக்கவங்களுக்கே பார்த்தீங்கன்னா கால் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் தம் ஆல்மோஸ்ட் 30-40% மக்களுக்கு கொஞ்சம் கால் வளைவு இருக்கிறது இஸ் நார்மல்ன்றதே இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிது. ஸோ இவங்களுக்கு அதுதான் என்னென்னா, இவங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாக்டாக ரொம்ப கால் ஸ்ட்ரைட்டாக வச்சா ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. இப்போ லிட்டரலாக இப்போ அவங்களுக்குலாம் நேராக இருக்கிற வழி இல்லாத அவங்களுக்கு கால் நேராக இருக்குது. ஆனால் வந்து ஒரு பெரிய பெல்ட் போட்டு பிரேஸ் போட்டு வளைச்சி வச்சானா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலிங் தான் இவங்களுக்கு சர்ஜரிக்கு அப்புறம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து வி ஸ்டார்டட் அக்செப்டிங் கால் வந்து எல்லாருக்கும் நேராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு வளைவு இருக்கிறது இஸ் நார்மல். ஸோ இப்போ சர்ஜிக்கல் டெக்னிக் வந்து உருவாயிடுச்சு. இது வந்து அவர் டாக்டர் ஹாவல் வந்து இந்த மாதிரி இந்த டெக்னிக்கில் பண்ணால் இயற்கை முட்டி மாதிரியே நம்ம வைக்கணுன்றது டெக்னிக் உருவாயிடுச்சு. பட் வெறும் டெக்னிக் மட்டும் உருவானா பத்தாது. இந்த டெக்னிக்கோட கூட சேர்ந்து அது அதே மாதிரி இயற்கை முட்டி மாதிரி வேலை பார்க்குற இம்ப்ளான்ட்டையும் சேர்க்கும் போது தான் இது பேஷண்ட்ஸ் அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் ரொம்ப அதிகமாகும். ஸோ ஆல்மோஸ்ட் 2009-10 இந்த டெக்னிக்ன்றது புது டெக்னிக் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இம்ப்ளான்ட்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 அந்த மீடியல் பிவட்டிங் நீன்னு சொல்லுவோம். மீடியல் பிவட்டிங்னா முட்டியில் வந்து ரெண்டு பக்கமாக, சாரி, can I have the model please? Swati, can I have the model? Yeah. Again, இப்போ இவ்வளோ நாள் நம்ம பொதுவாக நம்ம இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உள்ள இம்ப்ளான்ட்னு நம்ம போடுறோம், ரைட்? அந்த இம்ப்ளான்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1970s and 1990s ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், முட்டி இப்படி தான் மடங்கி நீட்டுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு உருவாக்குன உள்ள ஒரு இம்ப்ளான்ட். ஸோ இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா 1970s நமக்கு என்ன மாதிரி உள்ள ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஒரு இது இருந்திருக்கும். லிட்ரலி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு எக்ஸ்ரே மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இறந்தவங்களோட கெடாவர்ஸ் நீஸ் எடுத்துட்டு அதை வந்து எக்ஸ்ரே வழியாக, சைடு வழியாக எக்ஸ்ரே, பல ஆங்கிளில் எக்ஸ்ரே எடுத்து ஓகே ஓரளவு முட்டி இப்படி தான் மடங்கி நீட்டும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் பண்ண ஒரு இம்ப்ளான்ட் தான் இப்போ வரைக்கும் காமனாக யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ட்டுன்றது. இப்போ காமனாக 99% ஆஃப் த இம்ப்ளான்ட்ஸ் வந்து இப்பயுமே இந்தியாவில் யூஸ் பண்ணுறது அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் மெயினாக என்ன நடக்கும்னா, முழங்கால் முட்டியில் மாத்திரம் உள்பக்கம் வெளிப்பக்கம்ன்ற மாதிரி சொல்லிடலாம். முட்டியோட உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும் முட்டி மடங்கி நீட்டும் போதுன்றது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்.
ஆனால் 2005 நல்ல அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் ப்ளஸ் 3D இமேஜிங் சொல்லி இந்த இதெல்லாமே ஒரு விஷுவலைஸ் ஃப்ளூரோஸ்கோப்பி இதெல்லாம் பண்ணும்போது கண்டினியூஸாக முட்டி மடங்கி நீட்டும் போது கண்டினியூஸாக லிட்டலாக ஒரு வீடியோ படம் பிடிக்கிற மாதிரி பார்க்குறாங்க ரிசர்ச்சர்ஸ். இதெல்லாமே ரிசர்ச் இதில் பண்ணுறாங்க. ரிசர்ச்சில் அது பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக முட்டி பிஹேவ் பண்ணுது. முட்டி வந்து நார்மலாக உள்ள ஒரு இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்களோ அது மாதிரியே பிஹேவ் பண்ணல. இதில் மெயினாக என்னென்னா முட்டியோட நான் சொன்ன முழங்கால் மூட்டில் 2 பகுதி, உள் பகுதி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்கும். முட்டி ஃபுல்லாக மடங்கி நீட்டும் போது முழங்கால் மூட்டில் உள்பக்கம் முட்டி வந்து பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. பட் சைடில் மட்டும் வெளிப்பகுதி தான் நல்லா வெளியில் இதாகும். லிட்டலாக சுழல் முட்டி வந்து சுழல்றது வந்து எங்கன்னா முட்டியோட இந்த உள்பகுதி முட்டி வந்து ஒரு சென்டராக வச்சுட்டு சைடில் இப்படி மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முட்டியோட உள்பக்கம் முட்டி வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், விச் இஸ் அப்சல்யூட்லி ஆப்போசிட் இவ்வளோ நாள் நடந்ததுக்கு. இவ்வளோ நாள் என்னன்னா 2 முழங்கால் இந்த தொடை எலும்பும் பின்னாடி இருக்க எலும்பும் நல்லா பின்னாடி நல்லாவே மூவ்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதான் முட்டியோட உள்பக்கம் முட்டி தான் அந்த ரெட் லைன் இருக்குது. இந்த வெளிப்பக்கம் முட்டி வந்து அழகாக அப்படி உள்ள சுழல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவல் மூவ்மெண்ட்ன்றது இருக்கணும். இது தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டியோட சென்டர் பக்கம் வந்து அந்த உள்பக்கம் முட்டி வந்து ஸ்டேபிளாக இருக்கும், வெளிப்பக்கம் முட்டி தான் அப்படி ரொட்டேட் ஆகும். ஜஸ்ட் இன்ட்ராப் வீடியோ, நாட் ஷுர் உங்களுக்கு எவ்வளோ. இப்போ பேசிக்காக இப்போ நல்ல இயற்கை முட்டி இருந்துச்சுன்னா ஒரு நிறைய டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதை நிறைய பேர் நீங்கள் காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஏசிஎல் ஜவ்வுன்ட்டு. ஸோ அதுதான் அடிபட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏசிஎல் ஜவ் என்ன பண்ணால் முட்டியை மின் பக்கமும் பின்பக்கமும் ரொம்ப விலக விடாமல் தடுக்க வேண்டிய ஜவ். அந்த ஜவ்வு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உள்ள ஒரு இம்ப்ளான்ட் இப்போ இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதான் அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் மின் பக்கம் நான் ஃப்ரண்ட்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட்டே இருக்காது. உள் பக்கம் முட்டி மட்டும் ஸ்டேபிளாக இருக்கும், வெளிப்பக்கம் முட்டி தான் கொஞ்சம் சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ இதான் 2000 போன வருஷம் வந்து இந்த இம்ப்ளான்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா இதுதான் இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் ஒரு நேச்சுரல் நீ அலைன்மெண்ட்ன்றது. Hello, myself Syed, working in Microbot Orthopedics since 2 years as a Deputy General Manager. I look after India business and neighboring countries. About mechanisms. Okay, so it's Microbot is a global company, and we have innovations and technologies launched since 1998. The knee which Dr. Vetri is using is Evolution Medial-Pivot Knee. Has a 28 years of rich experience in proven clinical research and proven clinical outcomes, and has a 98.8% of survivorship at the end of 17 years. And it's very proven in the patient satisfaction as well. The highest satisfaction in this implant that we have seen is 95% versus 73 and 76% with other traditional designs. And so as Dr. Vetri said, this knee is a different concept which actually made on the philosophy that allows the patient to have the natural movement and the stability of the normal human knee. So it's a ball and socket joint which help articulation more natural feeling, and when especially the surgeon does the surgery to the patient and patient walks in the stairs, get down or the stairs climbing, they don't see this paradoxical or instability of compared to other traditional designs. And that's where with the patient satisfaction and the kind of stability, the patients are really happy. And thanks to Dr. Vetri, who has have a remarkable milestone of 300 surgery, that's what we are celebrating today.